பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான நல்ல வசனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராலே நம்முடைய நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், நாம் பாதி வயதிலே போய் விடுவதற்கு அல்ல, தீர்க்காயுசு கொண்டு திருப்தி வருத்துகிற தேவனை ஆராதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுபோல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எப்பொழுது நமக்கு அந்த சந்தோஷமும் சமாதானமும் நீடித்த நாட்களும் பெறுகிறதுன்னு சொல்லும்போது, கர்த்தருடைய வேதத்தை நாம் கை கொண்டு அவருடைய கற்பனையின்படி நாம் நடக்கும்போது நமக்கு தீர்க்காயுசு கொண்டு திருப்தி வருத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதில் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் இருக்கிறது. நமக்கு வாழ வேண்டிய அத்தனை காரியங்களும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தின் பல காரியங்களை குறித்து சிந்தித்து வேதனையோடு ஆடுகள் மத்தியிலே, பிரயாசங்கள் மத்தியிலே, ஐயோ என்னுடைய ஆயுசு நாட்கள் எப்படியாய் தீருமோ, என்னால் இத்தனை நாட்கள் தான் வாழ முடியுமா என்று வேதனையோடு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதனையோடு பாடுகளோடு இருக்கீங்களா? வியாதியின் மத்தியில் இருக்கீங்களா? பிரச்சனைகள் மத்தியில் இருக்கீங்களா? நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ண கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமேல். அவருடைய வசனம் சொல்லி, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நீங்கள் நினைக்கலாம், பெரிய பெரிய வீடுகளை உண்டு பண்ணும் போது அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு மனிதனுடைய கைவே இல்லை. அதற்கான ஞானத்தை கொடுத்த தேவன் ஒருவர் மட்டுமே. இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனுக்கு தெரியாதா உங்களுடைய ஆயுசு நாட்களை எப்படியாய் மகிழ பண்ண வேண்டும் என்று? அந்த தேவனுக்கு அனைத்தும் தெரியும். அதனால் தான் கர்த்தருடைய வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு எவைகள் எல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் சகலமும் உருவாகி இருக்கிறது, சகலமும் அதற்குள்ளாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த தேவனை சார்ந்து நிற்போம். காலம் பொல்லாதாய் கடைசி நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அனுதினமும் அவரோடு சேர்ந்து அவருடைய கற்பனைகள் நடந்து அவரோடு கூட இருந்து நான் வாழ்கிற வாழ்க்கை ஆச்சரியமானதாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். God bless you all.